சொல்லு கண்ணு. அக்கா எங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல தான் இருக்கேன். என்ன கண்ணு, என்னாச்சு? என்கிட்ட சொன்ன மாதிரி உன் மாமனார் கிட்ட பேசுனியா? அவர் என்ன சொன்னாரு? உன்ற நாத்தனாரோட கல்யாணத்தை தள்ளி போட சம்மதிச்சுட்டாரா? இல்லக்கா. என்ன கண்ணு சொல்ற? உன்ற புருஷன் தான் இதுக்கு சம்மதிக்க மாட்டாருன்னு பார்த்தா உன்ற மாமனாரும் சம்மதிக்கலையா? மாமாவை யாரும் பேசவே விடாம, அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட சொல்ல விடாம, இவரே கல்யாணத்தெல்லாம் தள்ளி போட முடியாது, குறிச்ச தேதியில கண்டிப்பா கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமா சொல்லிட்டாருக்கா. ஏன் கண்ணு, நீ தெளிவா பக்குவமா அவருக்கு எடுத்து சொன்னியா இல்லையா? அதெல்லாம் சொல்லிட்டேன்க்கா. அவர் காதலையே போட்டுக்கல. ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை. என்ன சொல்ற கண்ணு? ஆமாக்கா, நான் என்ன கேட்டாலும் சொல்லுன்னு எரிஞ்சு விழறாரு. என்னமோ எதிர்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. மனசுக்கு கஷ்டமா இருக்குக்கா. ஏன்க்கா அவர் மாறிட்டாரு? என்னோட பழைய பிரபுவா அவர் திரும்ப கிடைப்பாரான்னு கூட எனக்கு தெரியலக்கா. என்ன கண்ணு, நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்போ எனக்கே மனசுக்கு பாரமா இருக்கு கண்ணு. நீ முன்னெல்லாம் உன் புருஷனை பத்தி என்கிட்ட சொல்றப்போ எவ்வளவு பெருமையாவோ அருமையாவோ சந்தோஷமா மூச்சு விடாம என்கிட்ட மணிக்கணக்குல சொல்லிட்டு இருப்ப. ஆனா இப்பெல்லாம் நீ உன் புருஷனை பத்தி என்கிட்ட சொன்னாலே உன் பேச்சுல வலியும் வேதனையும் தான் தெரியுது. உனக்கும் அவருக்கும் நடந்த சண்டையை பத்தி தான் நீ சொல்லிட்டே இருக்க கண்ணு. நீ கேட்டல உன்ற புருஷன் பழைய பிரபுவா எப்ப கிடைப்பாருன்னு. அவர் அப்படி திரும்ப கிடைக்கிறது ஒன்ற கையில தான் இருக்கு கண்ணு. என்னக்கா சொல்றீங்க? இங்க பாரு கண்ணு, நான் எப்பவுமே சொல்றதுதான். என்னடா இது, இந்த அக்கா எப்ப பார்த்தாலும் பழைய பல்லவியே சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன தப்பா நினைக்காத. அக்கா, உங்களை போய் தப்பா நினைப்பேனா? அது எனக்கு தெரியும் கண்ணு. ஒருவேளை நீ என்ன தப்பா நினைச்சாலுமே நான் உனக்கு நல்லதுதான் சொல்லுவேன். ஏன்னா என் வாழ்க்கையோட மறக்க முடியாத ரொம்ப துயரமான காலத்துல தெய்வம் மாதிரி என் கூட இருந்தது நீதான். உடஞ்ச கண்ணாடி பாத்திரம் மாதிரி சில்லு சில்லா நொறுங்கி கடந்த என்ன ஒண்ணு சேர்த்து ஒரு ஆளா உட்கார வச்சது நீதான் கண்ணு. அதுக்கு கைமாறா நான் உனக்கு பணமா பொருளா என்ன செஞ்சாலுமே நிறையாது. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்ச உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு அதுக்காக நான் உனக்கு ஒரு யோசனை சொன்னா ஒருவேளை நான் உனக்கு பட்ட நன்றி கடன் எல்லாமே அடையலாம்ல கண்ணு. என்னக்கா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அக்கான்னு உங்களை சும்மா வாய் வார்த்தையால கூப்பிடல. உங்களை என் கூட பிறந்த அக்காவா நினைச்சு என் மனசுல இருந்து கூப்பிடுறேன்க்கா. உங்களுக்கு என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்றதுக்கு உரிமை இருக்குக்கா. கண்ணு, நீ கொஞ்சம் இறங்கி போ கண்ணு. ஐயோ அக்கா, இதுக்கு மேல நான் இறங்கி போனா தரைக்குள்ள போய் மண்ணோட மண்ணா ஆயிடுவேன். என்ன கண்ணு, நீ எப்படி வேண்டாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? இல்லக்கா, நான் நிஜமாதான்க்கா சொல்றேன். ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு பொண்டாட்டி ஆகுறா, மருமகள் ஆகுறா, அண்ணி ஆகுறா, அக்கா ஆகுறா. சாமிக்கு 10 அவதாரம் தான். ஆனா குடும்பத்துக்குள்ள பொண்ணுங்களுக்கு 100 அவதாரம், 1000 அவதாரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு அவதாரம் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா ஒரு ஆண் கல்யாணத்துக்கு அப்புறமா ஆணாவே தான் இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறமா சுத்தி சுத்தி எத்தனை உறவுகள் வந்தாலும் மனசளவுல அவன் ஆண். அவனுக்கு அவன் ஆணுங்கிற ஈகோ தான் பெருசு இல்லக்கா. கண்ணு, அப்படிலாம் இல்ல கண்ணு. ஐயோ அப்படிதான்க்கா. தாலி கழுத்துல ஏறப்ப புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சமமா தான் இருக்காங்க. ஆனா அப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலயும் பொண்டாட்டி புருஷனுக்கு விட்டு கொடுத்து இறங்கி இறங்கி போய் புருஷனை அதே உயரத்துல அப்படியே நிக்க வச்சு பாக்கணும். பொண்டாட்டி புருஷ ஈகோவை புரிஞ்சுக்கிட்டு எந்த தொந்தரவும் வராம பாத்துக்கணும். அப்படிதானக்கா காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. பெரும்பாலான ஆம்பளைங்க இந்த புத்தியோட தான் இருக்காங்க.